என்னப்பா அங்கேயே நின்னுட்ட? வா. என்னாச்சு? என்ன வேதா? என்னாச்சு வேதா? ஏதாவது கனவுதான் கண்டியா? தண்ணி குடி. என்ன கொஞ்சம் குடி. வேண்டாங்க, போதுங்க. என்னாச்சு வேதா? கனவு கண்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி படுமா. எங்க டைம் என்னாச்சு? மணி 4 போதுமா? என்ன வேதா? இல்ல ஒண்ணு. சரி படு, நான் லைட் ஆஃப் பண்றேன். வேணாங்க, லைட் இருக்கட்டும், லைட் இருக்கட்டும்ங்க. சரி. எவ்வளவு மோசமான கனவு. எனக்கு இப்படி ஒரு கனவு வரணும். அதோட அர்த்தம் என்ன? என் பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகுதா? கடவுளே, எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. மணி வேற 4 ஆகுதுன்னு சொல்றாரு. விடிய காலையில கண்ட கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்களே. பஞ்சாங்கத்தை கொடுங்க. இந்தாங்க ஐயா. அம்மா, நீங்க கண்ட கனவை ஒரு கெட்ட சகுனத்துக்கான அறிகுறியா தான் நாம எடுத்துக்கணும். கடவுளே, ஒரு பெரிய ஆபத்து உங்க புள்ளைய துரத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான அறிகுறி தான் இந்த கனவு. எனக்கும் அதேதான் சாமி தோணுச்சு. அதுக்கப்புறம் பயத்துல என்னால தூங்க கூட முடியல. அந்த கனவை என்னால ஒதுக்கவும் முடியல. அதான் விடிய காலையிலேயே உங்களுக்கு போன் பண்ணி வர சொன்னேன். அது நீங்க போன்ல பேசும்போது ரொம்ப பயந்துருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனாலதான் உடனே வந்தேன்.
ஒரு கனவை இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கணுமா? சில கனவை வெறும் கனவுன்னு அலட்சியப்படுத்த முடியாதும்மா. சில கனவு எதிர்காலத்தோட எச்சரிக்கை மணியாவும் இருக்கும். உங்க அம்மாவோட கனவும் அப்படிதாம்மா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. பாம்பு கனவுல வந்ததுனால ராகு கேது தோஷத்தோட விளைவாதான் இருக்கும். அதனால சிம்பிளா வீட்லயே சர்ப்பதோஷ பூஜைய பண்ணிடுவோம். ஐயா, பூஜைக்கு என்னென்ன சாமான் வேணும்னு சொல்லுங்க, நாங்க போய் வாங்கிட்டு வந்துடுறோம். அதுக்கு அவசியம் இல்லை சார். வரும்போது நாங்களே வாங்கிட்டு வந்துட்டோம். தாம்பாள தட்டு ஒண்ணு மட்டும் கொடுங்க. ஆ, போய் எடுத்துட்டு வாமா. ஹோமம் வளர்க்கறதுக்கு கொஞ்சம் செங்கல் கிடைக்குமா? இருங்க, எடுத்து வந்துடுறேன். அம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டுமா? இரு. சாமி, இந்த பூஜையில வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே கலந்துக்கணுமா? அவசியம் இல்லம்மா. யாருக்காக பரிகார பூஜை பண்றோமோ அவங்க கண்டிப்பா இருந்தா போதும். மத்தவா விருப்பப்பட்டா இருக்கலாம். ம், அப்ப நான் கிளம்புறேம்மா. சரி, நீ கிளம்பு. பாய்டி. பாய்க்கா. போயிட்டு வா. அம்மா, பூஜை ரூம்ல இருந்து விளக்கெல்லாம் கொண்டு வாங்கோ. ஆ, இது எடுத்துட்டு வரேன். என்னம்மா விசேஷம் இன்னைக்கு? எதுக்கு பூஜைலாம் பண்றீங்க? உனக்காதாண்டா இந்த பூஜை எல்லாமே நான் செய்யறேன். எனக்கா? அண்ணே, இந்த பூஜை மட்டும் செய்யலன்னு வச்சுக்கோயேன், நீ கொஞ்சம் கொஞ்சமா பாம்பா மாறிடுவியா. என்ன? அப்புறம் நாகினி படத்துல வர மாதிரி நாக்க நீட்டி நீட்டி டான்ஸ் ஆடுவியா. ஏய், யாருக்கு? ஏய், பேண்ட் ஷர்ட் கூட போட முடியாதான். பாம்பு உரிச்சு போட்ட தோல் தான் நீ ட்ரெஸ்ஸா போட்டுக்கணும். ஆமா அருண், நீ பாம்பா மாறிட்டேன்னு வச்சுக்கோ, இங்கெல்லாம் தங்க முடியாது. பாம்பு புத்துல தான் போய் வாழ வேண்டி இருக்கும். புத்தலையா? அப்புறம் இந்த பால் முட்டை தான் சாப்பிடணும். மாமா, என்ன மாமா பேசுற? டேய் சுந்தர், ஏண்டா சின்ன பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் இந்த மாதிரிலாம் பேசுற? கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு சும்மா இருடா. அம்மா, என்னம்மா நடக்குது? என்ன பேசுறாங்க இவங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அருண், அம்மா விடிய காலையில ஒரு கனவு கண்டேன்டா. ஒரு பரிகார பூஜை செஞ்சுட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு ஐயர் சொன்னாருடா. அதான் பூஜை எல்லாம் நடத்திட்டு இருக்கேன். மா, என் மேல இருக்கிற அக்கறையில தான் இதெல்லாம் நீ செய்யற. இதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா ஒரு சாதாரண கனவு நினைச்சு பயப்படுறதோ, அதுக்கு இவ்வளவு பெரிய பூஜை செய்யறதோ என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியலமா. டேய், ஏத்துக்க முடியலனாலும் சில விஷயங்களை நம்பித்தான் ஆகணும். நீங்க நம்புங்கப்பா, என்ன வற்புறுத்தாதீங்க. நான் கிளம்புறேன். அருண், இந்த பூஜை நடக்கிறதே உனக்காக தான். நீ தான் முக்கியமா கலந்துக்கணும் இதுல. ஐயோ, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. உங்க திருப்திக்காக நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, நான் அதெல்லாம் தடுக்கல. ஆனா என்ன விட்டுருங்க, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. அருண், நான் நிம்மதியா இருக்கணுமா வேண்டாமா? என் பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் என்னால பயந்து பயந்து சாக முடியாதுடா. அம்மா, என்னம்மா பேசுற நீ? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அருண், பிடிவாதம் பிடிக்காத அருண். அன்னிக்காக நீங்க இருந்துதான் ஆகணும். அந்த கனவு வந்ததுல இருந்து அண்ணி நார்மலாவே இல்ல. உன்னை நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க.
என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த பூஜை நல்லபடியா முடிஞ்சாதான் அண்ணி அமைதியா இருப்பாங்க. அருண், உன் அம்மா உன் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்காங்கன்னு நீ சொல்றல்ல, அதே மாதிரி அவங்க மேல நீயும் உண்மையான அக்கறை வச்சிருந்தேன்னா இந்த பூஜை முடியற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். சரி மாமா, நான் இப்போ என்ன பண்ணணும்? தம்பி, போய் வேட்டியை கட்டிட்டு வாங்கோ. நீங்க வந்தீங்கன்னா பூஜையை ஆரம்பிச்சிடலாம். சரி, நான் போயிட்டு மாத்திட்டு வரேன். ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா ரஞ்சிதா? இதோ கிளம்புற நேரம் தான். என்ன விஷயம்? இல்ல, கோமதி அக்கா தான் கான்ஃபரன்ஸ் கால் போட சொன்னாங்க. லைன்ல தான் இருக்காங்க, நீ பேசு. ஹலோ அக்கா. எல்லாத்தையும் ஜான்சி சொன்னா. இப்ப எங்கடி இருக்க? ஹாஸ்டல் ரூம்ல தான்க்கா. மாமா உன் போனை திரும்ப கொடுத்துட்டாரா? ஆமாண்டி, நானும் தர்ஷினியும் இப்ப சென்னையில தான் இருக்கோம். தெரியுமா உனக்கு? என்னக்கா சொல்ற? நீயும் பாப்பாவும் எதுக்கு இங்க வந்தீங்க? அவருக்கு சென்னையில வேலை கிடைச்சது காரணமா வச்சு அந்த ஆள் எங்களையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டார்டி. இங்கே இருந்தா தானே உன்னை தேடி கண்டுபிடிக்கிறது அவருக்கு ஈஸியா இருக்கும். இங்க பாரு, அந்த ஆள் கண்ணுல நீ மாட்டவே கூடாது. முடிஞ்சா இன்னைக்கே வேற ஹாஸ்டலுக்கு கூட மாறி போயிடு. அக்கா, எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஜான்சி, நேத்து ராத்திரி அந்த ஆளு ஸ்வீட்டும் பாப்பாக்கு பொம்மையும் வாங்கிட்டு வந்தாரு. அவரு ரொம்ப நாள் ஆசை நிறைவேற போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு. ரஞ்சிதாவோட விஷயத்துலதான் அவர் இவ்ளோ சந்தோஷப்பட்டு நான் பாத்திருக்கேன். அவ இருக்கிற இடம் தெரிஞ்சதுனாலதான் அந்த ஆளு இப்படி துள்ளி குதிக்கிறாருன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்லக்கா, தெரிஞ்சிருந்தா அடுத்த நிமிஷமே மாமா என் ரூம் வாசல்ல தான் வந்து நின்னு இருப்பாரு. என்ன புடிச்சு இழுத்துட்டு போறதை விட உங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்கறதா உன் புருஷனுக்கு முக்கியம். ரஞ்சிதா, அந்த ஆளோட கிரிமினல் மூளைய பத்தி உனக்கு தெரியாது. அவர் எப்ப என்ன செய்வார்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அவரோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே என் மனசுக்கு ரொம்ப உறுத்தலா இருக்குமா. இங்க பாரு, நாம இடத்த மாத்திட்டோம், இனிமே நமக்கு பயமே இல்லைன்னு ரொம்ப அலட்சியமா இருந்துராத. வெளியே போயிட்டு வரும்போது ஜாக்கிரதையா இரு. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். நீ என்ன நினைச்சு சும்மா கவலைப்படாத. இந்த பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் எப்படி நான் கவலை இல்லாம இருக்கிறது? சரி, உனக்கு நேரம் ஆயிடுச்சு, நீ வேலைக்கு கிளம்பு. நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். சரிக்கா. ஜான்சி, நான் போனை வச்சிடுறேன். சரிக்கா, ஓகே. ரஞ்சிதா, நிஜமாவே உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா? இல்ல உங்க அக்காவை சமாதானப்படுத்துறதுக்காக போய் சொன்னியா? இல்ல ஜான்சி, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சேஃபா தான் இருக்கேன். அக்கா தான் என்ன பத்தி தேவையில்லாம அனாவசியமா பயப்படுறாங்கன்னா நீயும் ஏண்டி இப்படி? உங்க 2 பேரையும் விட அருண் தான் இன்னும் ரொம்ப மோசமா இருக்காரு. என்ன சொல்ற? ஆமா ஜான்சி, நேத்து நைட்டு நான் துணியெல்லாம் துவைச்சு போட்டுட்டு குளிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வந்து பார்த்தா அருண் கிட்ட இருந்து 40 மிஸ்டு கால். நான் என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி கேட்டா அதுக்குள்ள அவரு டென்ஷன்ல ஹாஸ்டலுக்கே வந்துட்டாரு. நான் அவரை பார்த்ததுமே எனக்கு முதல்ல ஒண்ணுமே புரியல. ஏ லூசு, நீ போனை எடுக்கலன்னதும் நேரம் காலம் பார்க்காம இவ்ளோ தூரம் வராருன்னா அதுக்கு காரணம் பயம் மட்டும் இல்ல, அவரு உன் மேல வச்சிருக்கிற லவ். அந்த லவ்வ இதை விட பெட்டரா வேற யாராலையும் எக்ஸ்போஸ் பண்ணவே முடியாதுடி. அது எனக்கும் புரியுதுடி. அளவுக்கு அதிகமா அவர் என் மேல வச்சிருக்கிற பிரியத்தை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இதெல்லாம் சரியா வருமாங்கிற பயத்துல எனக்கு ஒரு மாதிரி அழகியே வந்துருச்சு தெரியுமா? 2 பேருக்குள்ளயும் லவ் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? ஆனா அவர் அதை வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாரு. இங்க பாரு, வார்த்தையால சொன்னாதான் உள்ள இருக்க லவ் புரியுமா? அவரை அடிச்சு புடிச்சு ஓடி வந்ததே போதாதா? அதுவும் இல்லாம அருண் மாதிரியான பசங்க காதல ஓப்பனா தான் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கவே முடியாது. ரிஜெக்ட் பண்ணிட்டா இப்ப இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லாம போயிடுமோன்னு அவங்க பயப்படுவாங்கடி. அவரை ப்ளேம் பண்ணிட்டு இருக்க நீ உன் லவ்வ வெளிப்படையா டிக்ளேர் பண்ண வேண்டியதானே?
லவ்வ முதல்ல பசங்க தான் சொல்லணுமா? பொண்ணுங்க சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல ஜான்சி. அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன? ம், அருணுக்கு என் மேல லவ் இருந்தாலும் அவர் அவங்க அம்மா காட்டுற பொண்ணையும் போய் பாக்குறாரு. அந்த சம்பந்தம் அமையாம போச்சுன்னா சாமிக்கு அடிப்பிரதட்சணம் பண்ணி நன்றி எல்லாம் சொல்றாரு. அவர் கட்டிக்க போற பொண்ணு அவங்க அம்மாவுக்கும் பிடிச்சவங்களா இருக்கணுங்கிறதுல அருண் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவர் அம்மாவுக்கு பிடிச்ச பொண்ணா நான் இருப்பேன் நானு எனக்கு தெரியலையேடி. நான் லவ் சொல்லி ஒருவேளை அவங்களுக்கு என்ன பிடிக்கலனா அப்புறம் அது எங்க 2 பேருக்குமே கஷ்டம். காலத்துக்கும் அந்த வேதனை தீராது. ஏய், உன்னை யாருக்குமே பிடிக்காம போகாது. உனக்கு அப்படி ஒரு டவுட் இருக்குன்னா அருண் அம்மாக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும் தெரிஞ்சுக்கோ. அதுக்கேத்த மாதிரி உன்னை நீ மாத்திக்கிற வழிய பாரு. உன் லவ் எப்படி சக்சஸ் பண்றதுன்னு யோசிக்கணுமே தவிர தப்பா போயிடுமோன்னு பயப்படுறதுல அர்த்தமே இல்ல. இத பாரு, நான் சொன்னதை பத்தி சீரியஸா யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வா. ம், நான் வச்சிடுறேன். பாய். பாய்டி. ஓம் கருணாகரனே போற்றிவோம், கரணத்தில் மகிழ்பவனே போற்றிவோம், கணேசனே போற்றிவோம், கணநாயகனே போற்றிவோம், கண்ணீர் படுபவனே போற்றிவோம், கலியுகநாதனே போற்றிவோம், கற்பகத் தருவே போற்றிவோம், கந்தனுக்கு உதவியவனே போற்றிவோம், கிருபாநிதியே போற்றிவோம், கீர்த்தி அளிப்பவனே போற்றிவோம், குட்டில் மகிழ்பவனே போற்றிவோம், குறைகள் தீர்ப்பவனே போற்றிவோம், குணாநிதியே போற்றிவோம், குற்றம் பொறுப்பவனே போற்றிவோம், கோவிட வருபவனே போற்றிவோம், முழுக்கட்டை பிரியனே போற்றிவோம், ஓனே போற்றிவோம், கோவிந்தன் மருகனே போற்றிவோம், சடுதியில் வருபவனே போற்றிவோம். போடுங்க. ரஞ்சிதா ஹாஸ்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் லேட்டாக தான் வருவேன்னு தகவல் சொன்னோமே. தம்பி, புஷ்பத்தை போடுங்க. அருண், அருண், அம்மா, பூஜை நடக்கும்போது கவனம் முழுக்க இங்கதான் இருக்கணும். மனசு அங்க இங்கன்னு அலப்பாய விடக்கூடாது. பூவை போடு. சரிம்மா. இந்தாங்க. ஊரு களைபவனே போற்றிவோம், அதவனே போற்றிவோம், அண்டினோர்க்கு எளியவனே போற்றிவோம், அரசாள அருள்பவனே போற்றிவோம், அருகு சமித்தனே போற்றிவோம், இருவாகனனே போற்றிவோம், இரண்டான சித்ரா, என் போனை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. உடல் இழந்தவனே போற்றிவோம், ஏய், உளுந்து இருடி. போற்றிவோம், ஊரு களைபவனே போற்றிவோம், எட்டாம் இப்ப எதுக்குடா உனக்கு போனு? என் பரிசேரனே அம்மா, இல்லம்மா, லேட் ஆகும்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும்ல. களைப்பவனே போற்றிவோம், மாப்ள அருமே டோன்ட் வரி, நான் அப்பவே உன் ஆஃபீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். தேவையில்லாத வேலையை கரெக்டாக செய்வீங்களே. கரிய பாம்பு உடையவனே போற்றிவோம், கருங்குடையனே போற்றிவோம், கரிய உடையனே போற்றிவோம், கட்காயுதனே போற்றிவோம், கத்தி ஏந்தியவனே போற்றிவோம், கருநிறக் கொடிய. சாமி, பூஜை எப்போ முடியுங்க? தம்பி, அரகுற மனசோட பூஜை எப்ப முடியுங்கிற நினைப்போட பூஜையில உட்காரக்கூடாதுப்பா. பூஜையை ஈடுபாட்டோட செஞ்சாதான் பலன் முழுசா கிடைக்கும். சரியா? இது உனக்காக செய்யற பரிகார பூஜைப்பா. விருப்பம் இல்லாம சலிச்சுக்கிட்டே செஞ்சா அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. வேதா, அவன் இவ்வளவு தூரம் பொறுமையா உட்கார்ந்துருக்கிறது பெரிய விஷயம். சும்மா எதையாவது சொல்லி அவனையே டென்ஷன் பண்ற. அவன் சார்பா நம்ம எல்லாரும் வேண்டிக்கிறோம்ல, அதுவே போதும். கிரகராஜனே போற்றிவோம், கிரகபீடாஹரனே போற்றிவோம், கிரகணகாரணனே போற்றிவோம், கேதுவன் பாதியே போற்றிவோம். ஃபோன் அடிக்குது. ரஞ்சிதா தான் அம்மா, பண்றாங்களா? அண்ணாவோட ஃபோன் தான் அடிக்குது. நான் எடுத்துட்டு வரேன். நீ இருடி, நான் போய் எடுக்கிறேன். ஆபீஸ்ல இருந்து தான் கூப்பிடுவாங்க. கொஞ்ச நேரம் இவன் இல்லைன்னா அங்க எந்த வேலையுமே ஓடாத மாதிரி பேசுவாங்க. அவங்க கிட்ட நான் பேசினாதான் சரியா வரும். இரு.
ஹலோ வேற யாரோ எடுக்கிறாங்க. பெரியவங்க குரல் மாதிரி இருக்கு. ஒருவேளை அருணோட அம்மாவா இருக்கும். ஹலோ யாருங்க அது? போனை பண்ணிட்டு பேசாம இருந்தா என்னங்க அர்த்தம்? அருண் சார் இல்லைங்களா? சார விசாரிக்கிறதுலாம் இருக்கட்டும், முதல்ல நீ யாருன்னு சொல்லுமா. நான் ஜான்சியோட ஃப்ரெண்டுன்னு சொன்னா சாருக்கு தெரியும். ஜான்சி ஃப்ரெண்டுக்கு இன்னும் பேரே வைக்கலையோ? ஐயோ, ரஞ்சிதா தான் பேசுறாங்க போல இருக்கு. உன் பேர் என்னம்மா? என்ன பண்றது? அம்மா, டேய் அங்கே இரு. நீ ஏன்டா எந்திரிக்கிற? பூஜை முடிகிற வரைக்கும் நீ நகரவே கூடாது. உட்கார், நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. சொல்லுமா, உனக்கு இன்னும் பேர் வைக்கலையான்னு கேட்டேன். நான் ஃபேக்டரியில சேர்ந்து 2 நாள் தான் ஆச்சு. சாருக்கு என் பேரெல்லாம் தெரியாது. அதான் ஜான்சி ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். ஜான்சிங்கிறது யாரு? அவ என் ஃப்ரெண்டு. அதத்தான் ஏற்கனவே நீ சொல்லிட்டியே. என் பையனுக்கு ஜான்சின்னு யாரையுமே தெரியாது. அவங்க அவங்க அவர் கூட தான் ஆஃபீஸில் ஒன்றா வேலை பார்க்குறாங்க. ஓ சரி, இப்போ நீ எதுக்கு ஃபோன் பண்ண? சார் இன்னும் ஆஃபீஸ்க்கு வரலையே. டைம் ஆயிடுச்சுல, அதனால தான். அவன் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இன்னும் 1 மணி நேரத்துக்கு அவனை யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம். தப்பிச்சோம்ப்பா.